ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கிருத்திகா ஆனந்த் பேசுகிறேங்க. ஆனந்தம் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கு இல்லைங்களா, தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன். அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எம்பிபிஎஸ் பிடிஎஸ் 2025க்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அவங்க வெப்சைட் டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் வெப்சைட்டில் போய் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்துட்டு ஃபார் கேண்டிடேட்ஸ் எலிஜிபிள் ஃபார் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, மலையாளம், தெலுங்கு, அந்த லிஸ்ட்டும் அவங்க அந்த வெப்சைட்டில் பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ப்ரொவிஷனல் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சிஎம்சி 20% அந்த எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோட்டா இருக்கு இல்லையா, அதுக்கான ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் சர்வீஸ் மேன் கோட்டாக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா வித் அந்த என்ஆர்ஐ அவங்களுக்கு அந்த இதுவும் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா, அதாவது தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கான கவர்மெண்ட் கோட்டா இருக்கும் இல்லையா, தமிழ்நாடு ரெசிடென்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த லிஸ்ட் ஃபுல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த குழந்தைங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான லிஸ்ட்டையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்ம வந்து இது இப்போ அவங்களுடைய லிஸ்ட்டையும் அவங்களுடைய வெப்சைட்டையும் பார்க்கும்போது அவங்களுடைய கட் ஆஃப் வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்துட்டு அது அவங்களுடைய 36 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், ப்ளஸ் அவங்களுடைய அந்த இதுக்கு வந்துட்டு கட் ஆஃப் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து அவங்க வந்து ஒரு 540க்கு மேலே இருக்கலாம், கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்பு இருக்க மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பிசி கேட்டகரிக்கும் ஒரு 510க்கு மேலே கிட்டத்தட்ட வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்துட்டு ரேஞ்சஸ் வந்துட்டு போகலாம். இப்போ நம்ம வந்து காத்துட்ருக்கிறது வந்து சென்டாக் மெரிட் லிஸ்ட் தான். ஸோ சென்டாக் மெரிட் லிஸ்ட் வந்தால் தான் நமக்கு நம்ம புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கேட்டகரி வைஸாகவும் சரி, ரீஜனல் வைஸாகவும் சரி, சென்டாக் வந்து வெகு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணால் தான் நமக்கு வந்துட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து கேட்டகரி வைஸாக வந்து புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஜெனரல் கேட்டகரி, புதுச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் ஜெனரல் கேட்டகரி, ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அப்படி ஃபுல் லிஸ்ட்டும் நம்ம வந்து தெரிய வரும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ்க்கு தான் நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். சென்டாக் வெகு சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது வந்துட்டு பிஒய் மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் பார்க்கும்போது நம்ம இங்கே தமிழ்நாடு லிஸ்ட்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 300 மார்க்ஸ் முடிக்கும் நம்ம ரெஃபர் பண்ணி பார்த்தோம்னா ஃபியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம பிஒய் மெரிட் லிஸ்ட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா தமிழ்நாடுவில் தான் வராங்க. ஸோ அந்த இதுவும் நமக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நமக்கு மெரிட் லிஸ்ட் சென்டாக் மெரிட் லிஸ்ட் வந்தால் தான் எக்ஸாக்டாக பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்காங்க, என்னென்ன கேட்டகரியில் இருக்காங்க அப்படின்றது தெரிய வரும். அப்போ தான் நம்மளால் கட் ஆஃபே சொல்ல முடியும். ஸோ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பார்ப்போம். நம்ம சென்டாக் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.